திரு எடப்பாடி பழனிசாமி, அவரது மைத்துனர் வெங்கடேஷ், மகன் மிதுன், இவர்கள் மட்டும் இருந்தால், மாப்பிள்ள சதீஷ், இவர்கள் மட்டும் இருந்தால் கட்சியை நடத்திவிடலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். நான் திருச்சியிலே திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டதையும், சபரீசனை சந்தித்ததையும், திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு தொலைபேசியில் பேசியதையும், 46 எம்எல்ஏங்க கிட்டையும் நம்ம ஆட்சி என்று சொன்னதையும் நான் சொன்னேன். இவர் இப்போது திமுகவோடு கூட்டணியில் இல்லை, எப்போதுமே திமுகவோடு கூட்டணியில் இருந்திருக்கிறார். அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஸோ எப்போதுமே அவர் ரகசிய உடன்பாட்டில் இருந்திருக்கிறார். எப்போதுமே அவர் ரகசிய உடன்பாட்டில் இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் லஞ்ச ஒழிப்புத்துறை முதலில் வழக்கு பதிவு செய்தது முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் மீது. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் கேஸ் எம்ஆர்வி மேலே. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம்ஆர்வி மீது சொத்து குவிப்பு வழக்கு, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு சி. விஜயபாஸ்கர் மீது சொத்து குவிப்பு வழக்கு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த கே.சி. வீரமணி மீது சொத்து குவிப்பு வழக்கு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்.பி. வேலுமணி மீது 2 சொத்து குவிப்பு வழக்கு, 2 லஞ்ச ஊழல் வழக்கு, தங்கமணி மீது வழக்கு. இது போல அதிமுகவில் 1 டசன் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஊழல் வழக்கு 1வது நிலுவையில் இருக்கிறதா? ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கா சொல்லுங்கள். எப்படி இல்லாமல் போகும்? அவர் வைத்திருந்த துறைகள் என்ன? பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை. அவருக்கு முதல்வர் பதவி கிடைத்ததே அந்த ரிசார்ட்டில் இருந்தாங்களே, அது எந்த ரிசார்ட்? இது கூவாத்தூர் ரிசார்ட்டில் எம்எல்ஏக்கள் தர்ம யுத்தத்துக்கு போக போகிறேன் என்று மிரட்டிய எம்எல்ஏக்களுக்கு தலா 3 கோடி இவர் உடனடியாக வழங்கியதால் தானே சசிகலா இவரை தேர்ந்தெடுத்து முதல்வராக்கினார். அப்படி இருக்கையில் இவர் மீது ஏன் ஒரே ஒரு வழக்கு கூட நிலுவையில் இல்லை? அப்போ உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் கட்சி தலைவர்கள், தளபதிகள் ஊழல் வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திமுகவோடு ரகசிய உறவில் இருந்ததனால்தான் உங்களுக்கு திமுக நாங்கள் ஆதரவளிக்கிறோம், நீங்கள் முதலமைச்சராக இருங்கன்னு சொல்கிறது இனிப்பாக இருந்தது. ஒரு உண்மையான அதிமுக காரன் திமுக ஆதரவு, அதிமுக தோன்றியதே திமுக எதிர்க்கணுன்றதுக்காக தானுங்க. எம்ஜிஆர் 72ல் எதுக்குங்க இந்த கட்சியை தொடங்கினாரு? திமுகவை ஒழிக்கிறேன்றதுக்காக தொடங்கின கட்சி இது. அப்படிப்பட்ட கட்சியோடு சேர்ந்து நான் கூட்டணி அமைத்து நான் முதல்வராக வேண்டும், தமிழகத்தின் முதல் தலித் முதல்வரை கூட நான் ஆக விடமாட்டேன், நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்கிறார் என்றால் இவர் எப்படி இந்த கட்சியை வாழ வைப்பார்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொத்தா அதிமுகவில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் போகிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரே ஆப்ஷன் திமுகவா தாவேக்கவா. இது இருக்கட்டும், நான் இல்லைங்க எல்லார்கிட்டையும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இளைஞர் அணி புது ரத்தத்தை பாய்ச்ச போகிறோம், நாங்கள் கட்சியை புதுப்பிக்க போகிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக இன்னைக்கு ஜெயிக்கிற நிலைமையில் இருக்கா சார்?